அனைவருக்கும் வணக்கம். சமையலின் ருசி பக்குவமையில் புரோட்டீன் நிறைஞ்ச அடை தோசை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அரிசி பருப்பு இந்த ரெண்டையும் சேம் ரேஷியோவில் எடுத்துக்கணும். சாப்பாடு அரிசி ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், பச்சரிசி 50 கிராம், உளுந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 கிராம் போதும். மிளகாய் வத்தல் 10 எடுத்துக்கோங்க. ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயப்பொடி. எல்லா அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரு 1.5 ஹவர்ஸ் to 2 ஹவர்ஸ் மட்டும் நனைய வைங்க. ரொம்ப பருப்பு நனைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ நமக்கு 1.5 ஹவர்ஸ் to 2 ஹவர்ஸ் எனஃப். ஒரு 5 o'clock நனைய வச்சிங்கன்னா 7 o'clock டிஃபன் ரெடியாக அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். எல்லா பருப்பும் போட்டுக்கோங்க. உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பு கிடைக்காது, அதுக்காக உளுந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். எல்லாத்தையும் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி நனைய வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய் வத்தல், ஜீரகம், கருவேப்பிலை போட்டு பருப்பு பெருங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறப்பாலாம் அரைச்சிக்கோங்க. தேங்காய் பொடியாக நறுக்கினது, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதில் தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இரும்பு தோசைக்கல்ல கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமும் இல்லாமல் செமியாக வச்சுட்டு கொஞ்சம் கனமாகவே சுடுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி சுடுங்க. எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் பருப்பு வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு அடை தோசை ரெடி. நன்றி.